Hi friends, welcome to Credibly channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மிஸ்டேக்ஸ் டன் இன் ஸ்டாக் மார்க்கெட் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து ரிவீல் பண்ணியிருந்தோம். அண்ட் அந்த போர்ட்ஃபோலியோவில் வந்து சில பெனி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணதால் -40%, 20%, -25%. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு லாஸில் இருக்குது. ஸோ அதில் வந்து 3 ஸ்டாக்ஸ் வந்து பிக் பண்ணி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்ட் 1 எடுத்துக்கலாம், மிஸ்டேக்ஸ் டன் இன் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ட் 2 மிச்சம் இருக்கிற ஒரு 3 ஸ்டாக் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜிடிஎல் இன்ஃப்ரா அரௌண்ட் 43% வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸ்ரீனிக் அகெயின் 22% கிட்ட லாஸில் இருக்குது. ஸோ வாங்க நம்ம போர்ட்ஃபோலியோக்குள்ளே. ஸோ இதுதான் நம்மளோட போர்ட்ஃபோலியோ அண்ட் கைட் அப்ளிகேஷனை நான் யூஸ் பண்ணுறேன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மாக. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து ஜிடிஎல் இன்ஃப்ரா. ஸோ ஜிடிஎல் இன்ஃப்ரா வந்து கிளிக் பண்ணுறேன். இங்கே ஸ்க்ரால் டவுன் பண்ணி வியூ பிரேக் டவுன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி என்னென்ன டைம் ஸ்டாம்ப்ஸில் வந்து நம்ம இந்த ஸ்டாக்கில் வந்து என்ட்ரி கொடுத்துருக்கோன்னு வந்து வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம October 11th, 2021 வந்து நம்ம என்ட்ரி கொடுத்துருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1000 குவான்டிட்டி வாங்கியிருக்கோம் 1.75 ருபீஸில். அண்டு இப்போது இன்றைக்கி வரைக்கும் -950 ருபீஸ் இருக்குது. ஸோ அகெயின் வந்து February மாதம் 2023 வந்து 650 குவான்டிட்டி வாங்கி அரௌண்ட் 0.86 ருபீஸில் வாங்கி ஆவரேஜ் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த ப்ரைஸுக்கும் இன்றைக்கி இருக்கிற ப்ரைஸுக்கும் கம்பேர் பண்ணும்போது -39 ருபீஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன ப்ரைஸில் ஜிடிஎல் இன்ஃப்ரா இருக்குன்னா, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 0.83 இருக்குது. அண்ட் இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி இன்வெஸ்டட் வந்து 2309 அண்ட் கரண்ட் வேல்யூ வந்து 1369 அண்ட் த டோட்டல் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 939. ஸோ இந்த லாஸ் பர்சன்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 40.69% கிட்ட வருது. ஸோ எதனால் வந்து இந்த ஸ்டாக் ஆவரேஜ் பண்ணேன்னா, எனக்கு லாஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் வந்து இந்த ஸ்டாக் வந்து ஆவரேஜ் பண்ணேன் அகெயின் 650 குவான்டிட்டி வாங்கி. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எதனால் இந்த ஸ்டாக் வந்து நம்ம October 2021 வாங்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் வந்து ஜிடிஎல் இன்ஃப்ராவோட சார்ட் பேட்டர்ன். அண்டு நான் இதில் வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த வெர்டிக்கல் லைன் பார்த்திங்கன்னா கரெக்டாக 11th October 2021 வந்து மார்க் ஆகிருக்கு. அண்ட் இந்த ஹாரிசான்டல் லைன் பார்த்திங்கன்னா 1.75 வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல் ஆக்சிஸ், என்னோடய கோஆர்டினேட்ஸ், என்னோடய என்ட்ரி பாயிண்ட். இந்த பாயிண்டில் நான் ஏன் வாங்கினேன்னா, டெக்னிக்கலி இந்த சார்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அரௌண்ட் 1.55 வந்து பிரேக் பண்ணி ஒரு ஹைக்கு வந்து 4.00 வரைக்கும் ஒரு ஹை போயிருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி இறங்கியிருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இங்கே லோ வந்து அரௌண்ட் 1.55 வந்து டச் பண்ண போகிறோம். திருப்பி வந்து 1.75க்கு போயிட்டு திருப்பி வந்து 1.55 வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் அந்த டபிள்யூ பேட்டர்ன் வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணுது. இங்கே என்னோடய என்ட்ரி நீங்கள் மெயினாக நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்னோடய என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மொமெண்டம் வந்து அன்றைக்கி வந்து அந்த ஸ்டாக்கில் இருந்துச்சு. ஸோ இந்த டபிள்யூ பேட்டர்ன் வந்து பிரேக் பண்ணி செகண்ட் டைம் வந்து கண்டிப்பாக மேலே ஏறும்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வாங்கினேன். பட் ஆனால் ஆப்போசிட்டாக தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டிக்ளைன் இருக்குது. பட் ஸ்டில் 1.55 ஆவரேஜாக எடுத்தால் அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகிருக்கு. அண்ட் அகெயின் இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ரீசன் ஃபார் பையிங், டெக்னிக்கல் ரீசன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் நீங்கள் பார்க்குற மாதிரி இதில் வந்து FIIs, DIIs 2 பேருமே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ FIIஸ்னால் ஃபாரின் இன்வெஸ்டர், DIIனா டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ். ஸோ ஒரு பெனி ஸ்டாக் விச் இஸ் அரௌண்ட் 1.75 வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து FII, DII வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஒரு நல்ல ஸ்டாக், மொமெண்டம் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு தான் சொல்லிட்டு பிலீவ் பண்ணி இந்த ஸ்டாக்கில் வந்து என்ட்ரி கொடுத்தேன். ஸோ இதுக்கு என்ட்ரி ரீசன்ஸ் வந்து 2 ரீசன்ஸ். ஒன் இஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் வந்து FII, DII வந்து ஒரு மேஜரான போர்ஷன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதால. அண்டு October 2021 டைம் ஃப்ரேமுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, ஸோ செப்டம்பர் பார்த்திங்கன்னா அரவுண்ட் FIIs வந்து 0.05 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் DIIயும் வந்து பெருசாக டிக்ரீஸ் ஆகலை, அதே இது வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பப்ளிக்கும் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க இந்த ஸ்டாக்கில். ஸோ அந்த ரீசன் தான் வந்து என்ட்ரி பண்ண காரணம் பேஸ்ட் ஆன் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம மிஸ்டேக்ஸ் பார்க்கலாம். அண்ட் மிஸ்டேக்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஜிடிஎல் இன்ஃப்ரா வந்து என்ன மாதிரி ஒரு கம்பெனி பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2004 இன்கார்பரேட் ஆகிருக்கு. அண்ட் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து they are providing shared passive telecom infrastructure in India. இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ஸ்க்கு வந்து இவங்க வந்து டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து
ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு ஷார்ட் இன்ஃபோ அபவுட் ஜிடிஎல் இன்ஃப்ரா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண மிஸ்டேக்ஸ் பார்க்கலாம். அகைன் நான் வந்து சார்ட்டுக்கே போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி பாயிண்ட், நம்ம என்ட்ரி கோஆர்டினேட் 1.75க்கு அப்புறம் வந்து திருப்பி ஸ்டாக் கம்மியாக இருக்குது. அண்டு இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே 1.55லேருந்து 1.50 அண்ட் 1.75 இந்த ரேஞ்சில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அண்ட் ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து 2.45 வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, விச் இஸ் அரவுண்ட் 70% கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு பிரேக் அவுட் அதே ப்ரைஸ் ரேஞ்ச் 2.45லேருந்து ஒரு 2.30. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ஜனவரி மாதத்துலேருந்து ஃபெப்ரவரி வரைக்கும் வந்து இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகியிருந்திருக்கு. பட் ஆனால் இதில் மெயின் என்னோடய மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டிங் டூ மச் ஃப்ரம் அ ஸ்டாக். நான் இந்த ரேஞ்சில் வந்து எக்ஸிட் ஆகிருக்கணும். 70% ஒரு ஸ்டாக்கில் ப்ராஃபிட் வருதுனாலே பெரிய விஷயம். அண்ட் இந்த ஸ்பேன் ஆஃப் ஒரு 3 months ஸ்பேனில் 70%லாம் ரொம்ப பெரிய விஷயம். நான் வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், 2.45 பிரேக் பண்ணி திருப்பி ₹4 வரைக்கும் இந்த ஸ்டாக் போகும். ஸோ நான் கொஞ்சம் ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன் இந்த ஸ்டாக் கிட்ட இருந்து. ஸோ அதனால நான் வந்து எக்ஸிட் பண்ணாமல் விட்டேன். விச் மீன்ஸ் என்னால் வந்து இந்த போர்ஷனில் நான் வந்து மிஸ் பண்ண எக்ஸிட்டு என்னால் இன்னும் இந்த ஸ்டாக் வந்து எக்ஸிட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டிக்ளைன் ஆகி இப்போ வந்து 0.080 தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டிங் டூ மச் ஃப்ரம் அ ஸ்டாக். என்னோடய என்ட்ரியில் நான் தப்பு சொல்ல மாட்டேன், ஏன்னா வந்து என்னோடய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்டான என்ட்ரி தான் கொடுத்துருக்கேன். பட் ஆனால் என்னோடய எக்ஸிட் வந்து நான் வந்து இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீனிக். அகைன் ஸ்ரீனிக் வந்து கிளிக் பண்ணுறேன், வியூ பிரேக் டவுன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ ஸ்ரீனிக்கில் பார்த்திங்கன்னா நம்ம 2 ட்ரேடாக எடுத்திருக்கோம் ஒரே நாள். அண்டு என்ட்ரி பார்த்திங்கன்னா February 2023 725 குவான்டிட்டி ப்ளஸ் 75 குவான்டிட்டி ₹1.35 வந்து என்ட்ரி கொடுத்துருக்கோம். அண்ட் இப்போது லாஸ் பார்த்திங்கன்னா -217 அண்ட் -22 வந்து இன்னிய தேதியில் வந்து லாஸில் இருக்குது. இதில் டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பார்த்திங்கன்னா 1080 அண்ட் கரண்ட்டாக வந்து ₹840 இருக்குது. அண்ட் அரௌண்ட் ₹240 வந்து லாஸில் இருக்குது. அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் -22.22% கிட்ட லாஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ரீனிக்னா என்ன கம்பெனின்னு பார்க்கலாம். அண்ட் அகெயின் ஸ்ரீனிக் லிமிடெட் வந்து இன்கார்பரேட்டட் இன் 1985. இவங்க வந்து ஒரு பேப்பர் ட்ரேடிங் கம்பெனி. அண்ட் இவங்க ஆப்ரேஷன்ஸ் வந்து அரௌண்ட் குஜராத், ராஜஸ்தான் அண்ட் மகாராஷ்டிரா, ஸோ மேஜர் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா வந்து இவங்க ஆப்ரேஷன்ஸ் நடக்குது. ஸோ நம்மளோட ரீசன் ஃபார் பையிங் தி ஸ்டாக் வந்து பார்க்கலாம். இப்போது இதுதான் வந்து ஸ்ரீனிக்கோட டே பேசிஸ் சார்ட். அண்டு நான் கரெக்டாக வந்து என்னோடய என்ட்ரி டைம் ஸ்டாம்பில் வந்து நான் வந்து கோஆர்டினேட்ஸ் வரைஞ்சிருக்கேன். என்னோடய என்ட்ரி டைமும் என்னோடய என்ட்ரி ப்ரைஸும் வச்சு நான் வந்து கோஆர்டினேட்ஸ் வந்து வரைஞ்சிருக்கேன். அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா என்னோடய என்ட்ரிக்கு அப்புறம் வந்து ஸ்டாக் வந்து கம்மி தான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்னோடய என்ட்ரி ப்ரைஸ் கூட வந்து இது மீட் பண்ணல. அண்ட் மீட் பண்ண ட்ரை பண்ணி அங்கே ரெசிஸ்டன்ஸ் மை ஃபார்ம் ஆகி திருப்பி வந்து கம்மியாகிடுச்சு. ஸோ எதனால் வந்து நான் February 2023 வந்து நான் என்ட்ரி கொடுத்தேன்னா, இதோட ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 2021-2022 ரேஞ்ச் பவுண்டில் இது வந்து ஒரு லோவர் எண்ட் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அரவுண்ட் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2021 இந்த ப்ரைஸில் வந்து இந்த ஸ்டாக் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து ₹4 கிட்ட போயிருக்கு. அண்ட் அகெயின் வந்து கம்மியாகி திருப்பி இதே பவுண்டுக்கு வந்திருக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்திருக்கு. ஸோ அந்த ஃப்ளக்சுவேஷன் வந்து திருப்பி வந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே ஏறும் சொல்லிவிட்டு நான் தப்பாக கணக்கு போட்டேன். அதனால தான் வந்து நான் இந்த ஸ்டாக்கில் வந்து என்ட்ரி கொடுத்தேன். பட் ஆனால் அது தப்பாயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாக் வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த 1.35 ப்ரைஸ் ரேஞ்சு கூட வரல. நெக்ஸ்ட்டு ரீசன் ஃபார் பையிங் வந்து இந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூவும் ஃபேஸ் வேல்யூ தான். ஸோ புக் வேல்யூ பார்த்திங்கன்னா அரௌண்ட் 0.97 இருக்குது. அண்ட் புக் வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்டாக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கம்பெனி க்ளோஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க ₹0.97 வந்து எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி. இந்த ஸ்டாக் வந்து ஒரு பென்னி ஸ்டாக். அகெயின் நம்ம வந்து ஒரு ரிஸ்க் தான் எடுக்கிறோம். பட் ஸ்டில் இந்த கம்பெனி க்ளோஸே ஆனால் கூட வந்து 0.97 வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்குறதால ஓகே கால்குலேட்டிவாக இந்த ரிஸ்க் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாக்கில் நான் பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பேசலாம். இந்த ஸ்டாக்கில் பண்ண மேஜர் மிஸ்டேக் பார்த்திங்கன்னா, ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சு அந்த ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ வித்தவுட் ஹேவிங் அ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அ கம்பெனி நம்ம அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அது எதனால வந்து நான் சொல்கிறேன்.
ஸோ இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்டிங் வரும். குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸோட மேட்ரிக்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டாக்கில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2020 மார்ச்லேருந்து 2023 மார்ச் வரைக்கும் நம்மக்கிட்ட டேட்டா இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் டிசம்பர் 2022 இங்கே வந்து சேல்ஸ் வந்து 10.83 இருக்குது அண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து 39.75. ஸோ இந்த கம்பெனியில் வந்து சேல்ஸோட எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கு. அண்ட் ஓவர் த இயர்ஸ் மார்ச் 2020லேருந்தே டிசம்பர் 2022 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸுக்கும் எக்ஸ்பென்சஸ்க்கும் உண்டான ரேஷியோ வந்து ரொம்ப மினிமலாக தான் இருந்திருக்கு. கிளியர்லி மீன்ஸ் தட் இந்த கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலாக வந்து பெருசாக எதுவுமே பண்ணல இவங்க. அண்ட் அகெயின் வந்து நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா மைனஸில் தான் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துருந்து இந்த ஸ்டாக் வந்து நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா காம்பவுண்டட் சேல்ஸ் க்ரோத். இது வந்து ப்ளஸ்ஸாகவே இல்லை. 10 இயர்ஸாக இருக்கட்டும், 5 இயர்ஸாக இருக்கட்டும், 3 இயர்ஸாக இருக்கட்டும். அண்ட் அதே மாதிரி ஸ்டாக் ப்ரைஸோட CAGR வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் தான் இருக்குது. 5 இயர்ஸ் வந்து இவங்க கொடுத்த ரிட்டர்ன்ஸ் வந்து -48%, 33% 3 இயர்ஸில், அண்ட் 1 இயரில் 52% வந்து மைனஸில் இருக்குது. ஃபண்டமெண்டலாக இந்த ஸ்டாக்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணல. அண்ட் த கம்பெனி பை இட் செல்ஃப் வந்து பெருசாக ப்ராஃபிட் பண்ணல. அதனால வந்து பெட்டர் ஒரு என்ட்ரி கொடுக்குற முன்னாடி நம்ம டெக்னிக்கலாக வந்து நம்மளுக்கு ஓகே பட்டாலும் ஃபண்டமெண்டலாக வந்து ரீவெரிஃபை பண்ணி ஒரு ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுக்குறது நல்லது. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டாக்கில் நான் பண்ண டிஃப்ரெண்ட் மிஸ்டேக்ஸ். அண்ட் மேஜராக பார்த்தீங்கன்னா 2 மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து எக்ஸ்பெக்டிங் டூ மச் ஃப்ரம் த ஸ்டாக், அண்ட் செகண்ட் வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்காம, ஐ மீன் ஃபண்டமெண்டல்ஸ் கரெக்டாக பார்க்காம வந்து நான் வந்து என்ட்ரி கொடுத்துருக்கேன். பட் ஆனால் 2 மிஸ்டேக் பண்ணாலும் மேஜர் 2 மிஸ்டேக் நான் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் பிக்கஸ்ட் மிஸ்டேக் வந்து ஸ்டேயிங் வித்தவுட் இன்வெஸ்டிங். ஸோ நான் வந்து -43%, -22% இருந்தாலும் நான் வந்து ஏதோ என்னோட ரிஸ்க் கால்குலேஷன் படி நான் வந்து ஒரு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் அவாய்ட் பண்ண மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, நான் கால்குலேட்டிவ் ரிஸ்க் வந்து எடுத்திருக்கேன். அரௌண்ட் 2000, 1000 அண்ட் இந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் இந்த அமௌண்ட் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக லாஸ் ஆனால் கூட எனக்கு பெருசாக வந்து எஃபெக்ட் இருக்காது. ஸோ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் கால்குலேட்டிவாக ரிஸ்க் எடுத்திருக்கேன். என்னோட சஜஷன் என்னவாக இருக்குன்னா, எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் எல்லாமே பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் பண்ண மிஸ்டேக்ஸ் வந்து நீங்களும் பண்ணாதீங்க. ஸோ அதுதான் மெயின் பர்பஸ் ஆஃப் திஸ் வீடியோ. அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் 2 ஆஃப் திஸ் வீடியோவில் நம்ம அடுத்த 3 ஸ்டாக்ஸ் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோலேருந்து பார்க்கலாம். நன்றிகள்.